முட்டு கொடுத்தேன், அப்புறம் கமலஹாசனுக்கு முட்டு கொடுத்தேன், இப்ப விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன், அடுத்து நாளைக்கு யாருக்கு முட்டு கொடுப்பேன்? அப்புறம் யாருக்கு முட்டு கொடுப்பேன்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ எல்லாம் உட்காந்து அரசியல் பேசுற. நீ உனக்கு என்ன அரசியல் தெரியும்? பேசு. இல்ல உனக்கு என்ன வெங்காயம் அரசியல் பேச தெரியும்? பேசு, கேட்போம். என்னமோ பேசு போட்டு என்னமோ பக்கத்துல 4 ஆபீசர் வச்சுட்டு ஐ ஒயின்ற ரீவே பண்ண தெரியல. உன்னால அண்ணாத்த பேசல வச்சு முடிச்சு விட்டாச்சுல. அண்ணாத்த பஞ்சாயத்து பேசல உன முடிச்சு விட்டல. அப்புறம் என்னத்துக்கு நீ எல்லாம் குலைச்சிட்டு இருக்கற? என்னங்க பதில்? நான் கேள்வி கேட்டா என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற. இல்ல நான் கேள்வி கேட்டா என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற. ஃபேமிலி அபியூஸ் பண்ற. நீ இங்கேயே இப்படி பேசுறிய. வீட்டுல எல்லாம் என்ன பேச்சு பேசிருப்ப நீ? பேர் பாண்டா நான் என்ன கேக்குறேன், நீ இங்கேயே இந்த பேச்சு பேசுறிய, இவ்வளவு அபியூஸ் பண்றிய. இல்ல இவ்வளவு அபியூஸ் பண்றிய. நீ பேசல வாட்ஸ்அப்ல பொண்ணுகிட்ட எல்லாம் என்ன பேச்சு பேசிருப்ப. ஏன்ட்டுங்கற அவர இல்லன்னு ப்ரூஃப் காட்டு. ஊரே ட்வீட் போடுவியா? சொல்லுப்பா சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க அங்கிள். 96 ஜெயலலிதா வந்தா வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனே காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன அரசியல் தெரியும் கேட்டா, என் தலைவருக்கு அரசியல் தெரியும்பா. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ உனக்கு என்ன அரசியல் தெரியும் அதை சொல்லு. ஒரு நாகரிகம் உனக்கு என்ன அரசியல் தெரியும் அதை சொல்லியா முதல்ல. உனக்கு என்ன அரசியல் தெரியும் அதை சொல்லியா. என் தலைவர் என்ன பண்ணாரு, அப்பா என் தலைவர் என்ன பண்ணாரு, என்ன பேசினாருல எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன அரசியல் தெரியும் அதை சொல்லு. பயமா இருக்கா? என்ன பயமா இருக்கு? உன்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறோம். என்ன பயமா இருக்கு? நேத்து நீ கிங்ஸ்லி ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடல. அந்த பயம் இருக்கா உனக்கு? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சாயங்காலம் ஸ்பேஸ் என் பண்ணிட்டு போனியா? போட்டு தொலை வேண்டியதானே. ஏன் பயந்துட்டு என் பண்ணிட்டு ஒண்ணு 5 மணிக்கு சாப்பிடுற ஒரே ஆளு நீதாயா? இல்ல 5 மணிக்கு சாப்பிடுற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். ரஜினி சாருடைய வரலாறு தலைவரை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது தெரியுமா? ஆமா உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னொருத்தவங்க காசு வாங்கிட்டு பேசுற உனக்கு எல்லாம் என்ன மரியாதை நீ சொல்லியா? காசு வாங்கிட்டு யூடியூப்ல உட்காந்து இல்ல காசு வாங்கிட்டு யூடியூப்ல உட்காந்து காசு விமர்சனம் பண்ற உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? உனக்கு எல்லாம் என்ன டிக்னிட்டி இருக்கு? அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு மேல வந்தாப்ல முதல்ல நான் என்ன சொல்றதுன்னு முதல்ல கேளு. சரி ஓகே. ஏடிஎம்கே வந்து அவர் என்னடா பேசணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் பேசட்டும். யோகி ஆதித்யநாத் கால்ல போய் உழுகுறது, அம்பானி கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடுற அப்படி இப்படி அவருக்கு என்ன நிலை? ஏன் டான்ஸ் ஆனா உனக்கு வக்கு இருந்தா நீ டான்ஸ் ஆடு. உன்னால தான் ஏஞ்சி நடக்கவே முடியாதாமே. மக்களை போயிட்டு வந்து இருங்க நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து தமிழ்நாடு சுடுகாடு. ஆமா 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 சொன்னாருதான். போயிட்டு வந்து உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆமா சொன்னாருதான். என்ன தப்பு இருக்கு? ஆமா சொன்னாரு. உனக்கு புரியுதா? என்ன புரியுது? இல்ல உனக்கு என்ன இப்ப நீ என்ன ட்ரை பண்ற நீ சொல்லு. விஜய் கட்சியா? இல்ல நீ விஜய் டிவிகே மெம்பரா? நீ எதுக்கு போய் விஜய் பக்கம் திரும்புற? இல்லப்பா உன் மேல விமன் அபியூஸ் இல்ல இங்க பாரு நான் என்ன கேக்குறேன், நான் தமிழக சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பிரசாந்த் இல்ல எப்பா பிரசாந்த் நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் ஏதோ கேள்வி கேட்கணுமா? எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்றாரு. என்ன மேட்டர் போய் என்ன சொல்ற? எல்லா கட்சிக்கும் எல்லாம் ஆமா காசுக்காண்டி என்ன உண்மையதானே சொன்னேன். நானே பொய்யா சொன்னேன்? இல்லப்பா சரிப்பா உங்க தலைவர் எதுக்கு அவ்வளவு? என் தலைவரை பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்கிற? நான் உன்னை பத்தி பேசுறேன், நீ என்ன பத்தி பேசு. நீ பேசுனங்காட்டிக்கு நான் பேசுறேன். நான் உன்னை பத்தி பேசுறேன். ஆமா உன் வண்டவாளம் சின்மை மேடம் வரைக்கும் எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்களே. சின்மை மேடம் எடுத்து போட்டுருக்காங்களே உன் வண்டவாளத்தெல்லாம். ஆனா அவ போடுவா. அவ வந்து ஒரு 10-20 பேர்த்த போட்டுருக்கா. எல்லாரும் மோசம் இந்த மாதிரி கேவலமா பேசுறேன். நீங்க அபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இஷ்டத்துக்கு அவ இவன்றீங்க எனக்கு புரியல. கேக்கல. எங்க ஸ்பேஸ்ல இன்னொரு ஆல்ரெடி உங்களை பத்தி அபியூஸ்ன்னு தான் வந்திருக்கு ஒரு ஆர்டிகல். அத பத்தி தான் போட்டுருக்கோம். நீங்க அதுக்கு ஏதோ போட்டுருக்கீங்க. இருங்க சுபா மேடம் வந்து ஏதோ क्वेश्चन கேட்கணும்னு சொன்னாங்க. அவங்கள கேட்க விடுவோம். ஓகே அட அதுதாங்க சொல்றேன். ரஜினி சார் பத்தி கூட ஆப்போசிட் கேங் வந்து இல்லங்க அவர் வந்து சுபா மேடம் நீங்க பேசுங்க. அத நம்ப முடியுமா நாம? நீங்க கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான். நீங்க வந்து குழந்தை வளர்ப்பு பத்தி பேசுனீங்க இல்லையா? அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 2 குழந்தைகளை வளர்த்திருக்கீங்களா? 4 வயசு குழந்தையும் 7 மாச குழந்தையும் நீங்க வளர்த்திருக்கீங்களா? அது எவ்வளவு ட்ரபிள் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அந்த குழந்தைய வேணா தூக்கியா போட்டுச்சு அந்த பொண்ணு. பால்கனில நிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கப்ப கை தவறி விழுந்துருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கீங்க. இட்ஸ் ஆக்சிடென்ட். அவங்க தூக்கி எரியல, குழந்தைய பெத்த குழந்தைய தூக்கி எரியல, கையில வச்சிருந்த குழந்தை கீழே வந்து விழுந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு நீங்க என்னென்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? அந்த பொண்ணு வந்து மென்டலி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா டாக்டர் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து. அந்த பொண்ணுக்கு வந்து இங்க இருந்தா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்களை தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போன பொண்ணு அவங்க சொந்தக்காரங்களா போயிட்டாரா? ஏன்னா பாயிண்டா கேட்டா அப்படிதான் போயிடுவாங்க. ஒரு நிமிஷம்